அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமில மொத்தம் 9 டைட்டன்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு டைட்டனுக்கும் ஒவ்வொரு யூனிக் பவர்ஸ் அப்புறம் எபிலிட்டிஸ் இருக்கு. அதுல நம்ம இருக்கதிலே ஒரிஜினலான, ஸ்ட்ராங்கான அப்புறம் பெஸ்ட்டான டைட்டன பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது ஃபவுண்டிங் டைட்டன். இந்த வீடியோல நம்ம ஃபவுண்டிங் டைட்டனோட எபிலிட்டி அப்புறம் அந்த ஸ்டோரி மேல அதுக்கு இருந்த இம்பாக்ட் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற கண்டென்ட்ஸ்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த ஃபவுண்டிங் டைட்டன் தான் முதல்ல உருவான டைட்டன். இந்த ஃபவுண்டிங் டைட்டன் உருவானதுக்கு அப்புறமா எல்டியோட ராயல் ஃபேமிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டிங் டைட்டனை 1900 இயர்ஸாக வச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஃபவுண்டிங் டைட்டன்ஸ் கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூஸரை பொறுத்த வரைக்கும் மாறும். உதாரணத்துக்கு இமிரோட டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரத்தை விட ரொம்பவே ஹைட்டாக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரீடரஸோட டைட்டன் அட்டாக் டைட்டனை விட ரொம்பவே சின்னதாக இருந்திருக்கும். பட் அண்ட் அதர் ஹேண்ட் எரனோட டைட்டனை நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப பெருசா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் 600 மீட்டருக்கு மேலேயே இருந்திருக்கும். ஆனா, இந்த சைஸ் மட்டும் இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட ஃபீச்சர் இல்லங்க. இதுகிட்ட இன்னும் பல எபிலிட்டீஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். இந்த எபிலிட்டீஸ் எல்லாமே எல்டியன் மக்கள்ஸ் டைட்டனா மாறுறது, அப்புறம் அவங்கள டைட்டனா மாத்த வைக்கிறது. இத சுத்தி தான் ரிவால்வ் ஆகும். என்னதான் நம்ம இது எல்லாத்தையுமே அனிமேல பார்க்கலனாலுமே, ஜீக் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஸ்பைனல் ஃப்ளூயிட வச்சு பல பியூர் டைட்டன்ஸ கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இருக்க இன்னொரு பவர் அந்த டைட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்மளுக்கு சீசன் 2ஓட எண்டிங்கில் வெறும் பியூர் டைட்டன்ஸை மட்டும்தான் இந்த ஃபவுண்டிங் டைட்டனால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் லேட்டராக நம்மளுக்கு இதால் மற்ற 9 டைட்டன்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அது கூடவே ராட் ரைஸ் வந்து ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை வச்சு மற்ற 9 டைட்டன்ஸோட பவரையுமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்பிளிங்கை கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சரி, இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சரி, அதோட கீ பவராகவே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டிங் டைட்டனுக்கு எல்டியன் மக்கள் கூட சம்மந்தப்பட்ட மாதிரி சில எபிலிட்டிஸும் இருக்குது. அந்த எபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் தாங்க மெமரி கண்ட்ரோல். அஃப்கோர்ஸ் இந்த மெமரி கண்ட்ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஓடி ஸ்டோரியிலே மிகப்பெரிய இம்பேக்டை விடும். ஏன்னா இந்த ஒரு எபிலிட்டியால் பாதிக்கப்பட்டதுனால தான் எல்டியன் மக்கள் எல்லாருமே அவங்க தான் வால்ஸ்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் ரேஸ்ன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் ஷிஃப்டர்ஸ் கூடயுமே சிங்க் ஆகும். அதாவது 2 டைட்டன் ஷிஃப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொட்டுக்கிறப்ப அவங்களோட பாஸ்ட் இல்லைனா அவங்களோட ப்ரீவியஸ் மெமரி எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே வந்து வந்துட்டு போகும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த மெக்கானிசம் எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சாலிடான டேட்டாவுமே இல்லை. இதுக்கடுத்து இருக்க எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லியன் மக்களோட உடம்புல அனட்டமிக்கலாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் இந்த எபிலிட்டியுமே நம்மளுக்கு அனிமேல காட்டல. இந்த எபிலிட்டியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது டாம் கசவர் தான். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் ஜீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லியன் மக்களோட ரீப்ரொடக்டிவ் கேப்பபிலிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை கிரியேட் பண்ணியிருப்பான். இந்த பிளானோட பேர் தான் எல்டியன் யூத்தனேஷியா பிளான். அப்புறம் இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தா எல்டியன் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சண்டையுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக அழிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இருக்க எபிலிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் மேலே சொன்ன எல்லா எபிலிட்டியுமே ஆக்கர்மேன் கிளானுக்கு ஒர்க் ஆகாது. அதுவும் அவங்க எல்லாருமே டைட்டன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு ரேஸுங்கிறதுனால அவங்களுக்கு இந்த பவர்ஸில் வந்து பேசிக்கலாகவே இம்யூனிட்டி கிடச்சிடுச்சு. ஆக்கர்மன்ஸை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட ஃபைனல் எபிலிட்டி வந்து டெலபத்திக்கல் கம்யூனிகேஷன். ஸோ ஃபவுண்டிங் டைட்டனை வச்சுருக்க டைட்டன் ஷிஃப்டரால் எல்லா எல்லியன் மக்கள் கூடயுமே வந்து பார்த்திங்கன்னா டெலபத்தியை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த கம்யூனிகேஷன் நடக்கிறப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தில் ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த எல்லியன் மக்கள் எல்லாருமே தனியாக ஒரு லேண்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல இந்த டைட்டன் ஷிஃப்டர் பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கேட்கும். எரன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரம்லிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா எல்லியன் மக்கள்கிட்டையும் இதை வந்து முன்னாடி ஒரு வார்னிங்காக சொல்லியிருப்பான். இது வரைக்கும் நம்ம பார்த்த எபிலிட்டிஸ் எல்லாருமே எல்லியன் மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு எபிலிட்டிஸ் தான். ஆனால் இந்த எபிலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு மொத்தம் 2 கண்டிஷன் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டனை வச்சுருக்க டைட்டன் யூசர் வந்து ஒரு ராயல் பிளட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா யாராலையுமே இந்த டைட்டன் பவரை ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இந்த டைட்டனோட பவரை சுத்தமாகவே யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கார்ல் ஃப்ரிட்ஸோட டெசனன்ஸ்க்கு தான் வந்து பொருந்தும். அதாவது ஃப்ரிட்ஸ் ஃபேமிலி. கார்ல் ஃப்ரிட்ஸ் வந்து ஒரு வவு பண்ணியிருப்பார். அந்த வவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை இனிமேல் அழிவுக்கு யூஸே பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஃப்ரிட்ஸ் ஃபேமிலியில் சேர்ந்த ஃபவுண்டிங் டைட்டன் யூசர்ஸால் ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை ரம்லிங் கிரியேட் பண்ண யூஸே பண்ண முடியாது. இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபவுண்டிங் டைட்டனை வச்சுருக்கவங்க வந்து ராயல் பிளட் இருக்கவங்கள தொட்டாலே போதும் அவங்களால ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை ஃபுல்லாக அக்வயர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் டைட்டனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். இப்போ நம்ம ஃபவுண்டிங் டைட்டன் இந்த ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருக்க இம்பேக்டை பற்றி பார்த்துடலாம். பேசிக்கலி ஃபவுண்டிங் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம்.
அதனால நம்ம இதை குரோனாலஜிக்கல் ஆர்டராகவே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இமீர் வந்து அந்த மரத்துக்கு அடியில் இருக்க ஆக்வாஃபர்க்குள்ளே விழுந்து டைட்டன் ஆவா. என்னதான் டைட்டன் ஆகி இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக இருந்தாலுமே அவளோட வாழ்க்கையை ஸ்லேவாக தான் வாழ்ந்துட்டு இருப்பா. இன்ஃபேக்ட் அவள் சாகுறப்ப கூடமே ஒரு ஸ்லேவாக தான் இருந்திருப்பா. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, அவள் செத்ததுக்கு அப்புறம் கூடமே இந்த டைட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு அடியில் ஸ்லேவாக தான் வாழ்ந்துட்டு இருப்பா. அதாவது பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எரன் வர வரைக்குமே மண்ணாலையும் தண்ணியாலையும் டைட்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. எரனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு மற்ற ராயல் ஃபேமிலியை பற்றி பேசிடலாம். இமீர் செத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இமீரோட பொண்ணுங்களுக்கு போயிருக்கும். பட் ஆனால் அது எந்த பொண்ணுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியராக தெரியல. இன்ஃபேக்ட் அடுத்த 1900 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டிங் டைட்டனுக்கு இந்த ஸ்டோரியில் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸே இருந்திருக்காது. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ணி எல்டன் மக்களுக்கு வந்த மிகப்பெரிய நோயை க்யூர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்ததா 1900ல இந்த ஃபவுண்டிங் டைட்டன் வந்து கார்ல் ஃபிட்ஸோட கையில் வந்து விழுந்துடும். அப்புறம் என்ன, இந்த கதையில் பெரிய குழப்பத்தை பண்ணி விடுறதே இந்த கார்ல் ஃபிட்ஸ் தாங்க. ஏன்னா கார்ல் ஃபிட்ஸ்க்கு மற்றவங்க மாதிரி சண்டை போடுறது பிடிச்சிருக்காதான், இவருக்கு எப்பயுமே பீஸ் தான் பிடிக்குமா. இதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட மக்களை கூப்பிட்டுக்கிட்டு தனியாக ஒரு ஐலாண்டில் போய் உக்காந்துப்பாரு. அப்புறம் அந்த ஐலாண்டுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சுற்றி அவங்க மக்களையே வச்சு ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அப்படியே அதை தாண்டி எவனாவது அந்த ஐலாண்டுக்கு வந்து எங்கள் மக்கள் மேலே கையை மட்டும் வச்சிங்க, இந்த வால்குள்ளே இருக்க டைட்டனை வெளியே விட்டு உங்கள் உலகத்தையே அழிச்சிடண்டான்னு ஒரு சபதத்தை போடுவார். ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சபதம் எல்லாமே சும்மா வாய் வார்த்தைன்னு. இதுக்கப்புறம் ஃபவுண்டிங் டைட்டனோட இம்பேக்ட் வந்து யூரி மூலயமா தான் நம்மளுக்கு ஸ்டோரியில் வந்திருக்கும். யூரிக்கு முன்னாடி யூரியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் டைட்டனோட இன்ஹெரிட்டராக இருந்திருப்பார். பட் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவப்பட்ட ஜீவன் மாதிரி தான் இருந்திருப்பார். இதுக்கப்புறம் யூரி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டன்ஸை வச்சு சில விஷயத்தை தவிர மீதி எதையுமே அவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்க மாட்டான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கென்னி கூட பேசுகிறப்ப அவன் ஒரு டைட்டனாக மாறி இருப்பான். இதுக்கப்புறமா ஆக்கர்மேன்ஸை சாவடிக்கிற திட்டத்தை கைவிட வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா யூரி தான். ஸோ இதை தாண்டி அவனோட கடைசி தருணங்கள் வரைக்குமே யூரியால் பெருசாக எதையுமே சாதிச்சிருக்க முடியாது. பட் ஆனால் யூரிக்கு அப்புறமா இந்த டைட்டனை இன்ஹெரிட் பண்ண ஃப்ரீடா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஃப்ரீடா ரெஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே ஹிஸ்டோரியாவுக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து அவன் மேலே கேரிங்காக இருந்திருப்பா. பட் ஆனால் இது எதுவுமே ஹிஸ்டோரியாவுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா ஃப்ரீடா வந்து இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை வச்சு ஹிஸ்டோரியாவோட ஞாபகத்தை எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுருவா. பட் ஹிஸ்டோரியா வந்து இறனை தொடுறப்ப தான் இந்த மெமரிஸ் எல்லாமே அவங்கள வந்து சேரும். ஃப்ரீடா வந்து கடைசி வரைக்குமே ஒரு கேரிங் பர்சனாக தான் இருந்திருப்பா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அட்டாக் அண்ட் டைட்டன் அனிமியில் இந்த மற்றவங்க மேலே பாசம் காட்டுற கேரிங்காக இருக்க பர்சன்ஸ் எல்லாருக்குமே என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டிங் டைட்டன் வந்து எரனோட கையில் போயிடும். அதாவது கிரீஷா வந்து ஃப்ரீடா ரேஸை சாவடிச்சுட்டு அப்புறமா எரன் கிட்ட இந்த டைட்டன் பவரை கொடுப்பான். என்னதான் கிரீஷாவுக்கு வந்து ரீஸ் ஃபேமிலியை சாவடிக்க இஷ்டம் இல்லைனாலுமே இந்த வேலையை எரனோட ரெக்வஸ்ட்காக பண்ணியிருப்பான். இல்லை இது எரனோட மேனிபுலேஷனால் பண்ணியிருப்பான். இல்லைங்க, இந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டட் டாபிக். இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது எரன் கிட்ட இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவர்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த விஷயம் அவனுக்கு சுத்தமாகவே தெரிஞ்சிருக்காது. எப்போ எரன் வந்து டீனா ஃப்ரிட்ஸோட டைட்டனை தொடுறானோ அப்போ தான் அவனுக்கே இந்த விஷயம் தெரிய வரும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு சீசன் 3ல பெருசாக இந்த டைட்டனோட பவர்ஸ் எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைட்டனை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட யூசர்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ப்ளிங்கை உருவாக்க முடியாது. ஆனால் சிலருக்கு வந்து இந்த ரம்ப்ளிங்கை உருவாக்கணும்னு ஆசை இருக்கும், சிலருக்கு ஆசை இருக்காது. பட் எரனுக்கு வேறு சில ஐடியாஸ் இருந்திருக்கும். எரனும் ஜீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா லிப்ரியோவில் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா எரனும் ஜீக்கும் ஃபைனலாக ஃபிசிக்கல் கான்டாக்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் நடக்கிறப்ப ரெண்டு பேருமே பாத்ஸ்க்கு போயிருப்பாங்க. இந்த பாத்தில் எரன் வந்து இமீரை மேனிபுலேட் பண்ணிடுவான். அதாவது இமீருக்கு வந்து என்ன செய்யணும்னு ஆசை இருக்கோ அதை வந்து செய்ய சொல்லுவான். ஸோ இதனால தான் ரம்ப்ளிங்கும் ஸ்டார்ட் ஆகும். இந்த ரம்ப்ளிங் மூலயமா பல கொலோசல் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ்லேருந்து வெளியே வந்து உலகத்தையே அழிச்சிடும். லிட்ரலாக 80% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எரனால் சாவடிக்கப்படுவாங்க. ஃபைனலாக நம்மளுக்கு எரன் வந்து அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஆர்மின் கிட்ட பேசுனதை நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கர்மெண்ட்ஸ் மேலே ஒர்க் ஆகுது. அதனால தான் போஸ்ட் கிரெடிட்டில் நம்மளுக்கு மீகாசா கூட எரன் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு இடத்துலையுமே இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இமீர் வந்து ப்ரீவியஸ் டைட்டன் யூசர்ஸை எரனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சமன் பண்ணியிருப்பா. இந்த பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு எதுவும் கிளியராக சொல்லவே இல்லை. ஸோ அவ்வளோதான் வீப்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பட் இருங்க, இது வரைக்கும் நம்ம ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை பற்றி பார்த்தோம். பட் இந்த ஃபவுண்டிங் டைட்டன்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, டைட்டன்ஸ்னால் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும்
சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது வீப் டிவி.